ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் சீஸ் சாண்ட்விச் சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். சூப்பராக இருக்கும். என் தங்கச்சி வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதுக்காக வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு ஒரு பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் அண்ட் பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து முட்டைக்கோஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் என் தங்கச்சி வந்து கேரட் பிடிக்காது. ஸோ நான் வந்து கேரட் எடுத்துக்கல, முட்டைக்கோஸ் எடுத்தேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணணும். ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது, ஒரு ஹாஃப் குக் இருக்கணும். அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் கீ ஊற்றி நம்ம பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணணும். அதே இதில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரொம்ப ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு ப்ரௌனி மாதிரி வரும்போது நம்ம அதை எடுத்துடணும். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. பிகாஸ் அது வந்து சாண்ட்விச் கூட சிக்கன் மசாலா மிக்ஸ் ஆகும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல் ஆன் பண்ணி அதில் கீ போட்டு ப்ரெட்டை வந்து 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த பன்னீர் வந்து நம்ம இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக வச்சேன். என் தங்கச்சிக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளோட சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அதுதான் நான் வாங்கினேன். நீங்கள் வந்து சீஸை அந்த க்யூப் மாதிரி இருக்கும்ல, நீங்கள் அந்த க்யூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சீஸை ஸ்லைட்ஸ் தான் வச்சேன். ஒரு ஸ்லைட்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ரெட் எடுத்து அது மேலே வச்சிட்டேன். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. அதுக்காக நல்லா ரோஸ்ட் பண்ணி 2யும் வந்து ஒரு ஹாஃபாக வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அந்த சீஸ் வந்து நல்லா க்ரீமியாக வந்துடும். ஸோ அந்த க்ரீமியோடு சாப்பிடும்போது சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை. இது உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.